அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சீனிவாசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் தமிழ்நாட்டுல நம்ம தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு பல பேரு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதுல நம்மளோட நிலைப்பாடு என்னன்னு நம்ம சொல்லலாம். அது எப்படின்னா, இப்ப கடந்த காலத்துல 2019ல திமுக கூட்டணி அனைத்து தொகுதியிலயும் கைப்பற்றினாங்க, தேனிய தவிர. தேனியில ஓபிஎஸ் அவர்களோட பையன் ஜெயிச்சாரு. அதுவும் அந்த ஜெயிச்சதுல கூட ஒரு குளறுபடி, சட்டம் ஒரு சொன்னுச்சு. அந்த ஆட்சிலாம் முடிய போற காலத்துல அந்த நடவடிக்கைலாம் எடுத்தாங்க. இப்ப சூழ்நிலை எப்படி இருக்கு? அதிமுகவும், பிஜேபியும் தனியா பிரிஞ்சிருச்சு. திமுக கூட்டணி அதே பழைய டென்ட்டோடயே இருக்கு. அந்த உறுதிப்பாடோட இருக்காங்க. அவங்க எப்பவும் சொல்ற பூச்சாண்டி, இந்த மதத்த வச்சு அரசியல் பண்ற பூச்சாண்டிய சொல்லி, அதிமுகன்னு ஒரு எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவ பத்தி விமர்சனமே பண்ணாம, பாரதிய ஜனதா கட்சிய மட்டுமே கார்னர் பண்ணி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு. உதயநிதி அவர்களும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா திமுகவுல எவ்வளவோ நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. அந்த பேச்சாளர்கள்லாம் யாரையும் பயன்படுத்தாம, உ நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், நம்மளோட இவர் உதயநிதி அவர்கள், இவங்க 2 பேரும் மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. கூட்டம்லாம் அலைமோதுனுச்சு. கூட்டம் பயங்கரமா பிரம்மாண்டமா இருந்துச்சு. முதல்வர் பேசுற கூட்டத்துலலாம் ஹைப்புன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு ஹைப் ஆனுச்சு. அவர் பேசினாவே அப்படியே இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இவங்க ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா எந்த ஒரு இதுவுமே இவங்க எதிர்பார்த்ததில்ல. இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இவங்களுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முயற்சியால தான் ஒரு 30 தொகுதி வந்தாலும், 35 தொகுதி வந்தாலும், முதல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் யாருக்கு நன்றி கடன் படணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் நன்றி கடன் படணும். நம்ம அதை தான் முன்வைக்கிறோம். ஏன் அப்படின்னா, கண்டிப்பா கூட்டணி பிஜேபியோட ஒரு கூட்டணியில் இருந்திருந்தா 35 தொகுதிகள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான சூழ்நிலை நல்ல ஈஸியா சர்வசாதாரணமா உருவாகி இருந்தது. அதை வேண்டாம், எனக்கு சீட்டே வேண்டாம், நான் பரவாயில்ல, நான் 3வது இடத்துக்கு போறதுக்குள்ளே ரெடி அப்படிங்கிற தயாரா இருக்கேங்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சதுனால, இப்ப பாருங்க திமுக 35 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன ஒரு கூத்துனா, பிஜேபி கூட்டணி 3 முதல் 5 தொகுதி வரைக்கும் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எல்லாமே பேசிக்கிறாங்க. இதுலயும் ஒரு விஷயம் பார்க்கணும்னா, பிஜேபி கூட்டணியில இப்ப பாரிவேந்தர் மாதிரி ஆளுங்க தான் நம்ம பணம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஓட்டுக்கு. ஆனா பெரும்பாலான பிஜேபி உறுப்பினர்கள் யாரும் பணம் கொடுக்கல. இதுல அண்ணாமலைக்கு எதிரா திமுக, அதிமுக 2 பேரும் கப்பம் கட்டிட்டு 3வது ஒரு ஆள் வந்துடவே கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ படு தீவிரமா பண்ணியிருக்காங்க. அங்க நிறைய பேருக்கு வாக்கு செலுத்துற உரிமை கூட இல்லாம அவங்கள நீக்கியிருக்காங்க. அதை குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்களும் வச்சாரு. மக்களும் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப தேர்தல் கமிஷன் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஏன்னா கூட்டி குறைச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 வாக்காளர்கள் அதுல விடுபட்டு இருக்காங்கிற அளவுக்கு சொல்றாங்க. போக போக தான் தெரியும் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு. இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல திமுக வந்துரும்பா. திமுக தலைவரை நார்த் இந்தியாவுக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு குரல் வருது. அதுல பல குரல் ஐயோ வேணாம் சாமின்னு சொல்லி பல குரல் வருது. ஏன்னா ஏற்கனவே உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பத்தி பேசி ஏற்கனவே டங்குவாரு கிழிஞ்சிருச்சு எங்களுக்கு. இப்போ மறுபடியும் நீங்க பேசுனீங்கன்னா கிடைக்கிற ஒரு 10, 15 சீட்டும் கிடைக்காம போயிருங்கிற அளவுக்கு பதறாங்க. அதனால தான் நம்ம முதல்வர் என்ன பண்றாரு, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுற ஏரியாவுக்கெல்லாம் 150 கோடி ரூபாய் ஒதுக்குறோம். எங்கேயுமே தண்ணி தட்டுப்பாடே இருக்கக்கூடாது. மக்கள் தண்ணிக்காக கஷ்டப்படவே கூடாது. அதுக்காக நாங்க பயங்கர தீவிரமா உழைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்தை போட்டுட்டு அவரு மாலத்தீவு போறதுக்கு ரெடியா இருக்காரு. ஏன்னா மாலத்தீவு நம்ம இந்தியாவோட பயங்கரமா ஒரு பாண்டிங்கோட இருக்கு. இந்தியா தான் என்னோட தாய்நாடுங்கிற அளவுக்கு, இந்தியா தான் எனக்கு அனைத்து உதவிகளையும் செய்யுதுங்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம முதல்வர் அங்கே போறாரு. சைனாவுக்கு போயிட்டு வந்த கையோட நம்ம இந்தியாவோட ராணுவம் அந்த மாலத்தீவில் இருக்கவே கூடாதுன்னு கப்பம் கட்டி வெளியேற்றின நம்ம மாலத்தீவு அதிபர் அவர் இருக்கிற ஊருக்கு நம்ம சுற்றுலா போறாங்க.
நம்ம இந்திய மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அங்க இப்போ வருஷம் வருஷம் சுற்றுலா போறவங்க கூட பிரதமர் மோடியை இழிவா பேசினதுனாலையும், நம்ம நாட்டுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்ததுக்காகவும் அங்க டூரே போகல. ஆனா நம்ம முதல்வர் என்ன பண்றாரு, எப்பவுமே சைனாவுக்கு ஆதரவா செயல்படுறவரு, பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்படுறவரு, இங்க சிறுபான்மையினர் ஓட்டுக்காக இந்து மதத்தை கேவலப்படுத்துறவரு. நம்ம அதான் சொல்றோம். அவரை பத்தி வேற எதுவும் நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது. ரூ. 1000 தரோம்னு பெருமையா சொல்லுவாங்க. ஆனா ரூ. 5000 புடுங்கிருவாங்க. சொத்து வரி, கரண்ட் பில்லு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸு சொல்லிட்டே இருக்கலாம். எல்லா இதுலயும் விலைய ஏத்தி விட்டுட்டு, ஏன் குடிமகன்கள் குடிக்கிற டாஸ்மாக்லயும் விலைய ஏத்தி விட்டுறாரு. அப்படின்னு பல குரல்கள் வருது. நம்ம இதை ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இவங்க ஆட்சியில பாலாறும், தேனாரும் ஓடுற மாதிரி ஒரு மக்கள்கிட்ட போய் சொல்றது. உதயநிதி பிரச்சாரத்துக்கு போகும்போது, நாங்க அதை பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், உங்களுக்கெல்லாம் வந்துருச்சா? அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கெல்லாம் வரலன்னோன்னே உதயநிதி டென்ஷன் ஆகுறாரு. ரூ. 1000 எங்களுக்கு வரலன்னா டென்ஷன் ஆகுறாரு. இப்போ வரலையா? சரி என்னன்னு பார்த்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றோமான்னு சொல்லணும். அதே மாதிரி ஏன் டாஸ்மாக் அழிக்கலன்னு கேட்குறாங்க மக்கள். அதுக்கு இல்லம்மா படிப்படியாக குறைச்சிருக்குன்னு சொல்லணும். இவர் என்ன சொல்றாரு? நாங்க ஓட்டு கேட்டு வந்தோமே, எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா? எங்களுக்கு போடல. அதனால தான் நாங்க இந்த தடவை சொல்லல, நாங்க பண்ணல அப்படிங்கிறாரு. இவரெல்லாம் இருந்தாவே நம்ம உதயநிதி அவர்கள் ஆட்சி நடத்தினாலே கண்டிப்பா திமுகங்கிற கட்சியை அழிச்சிருவாருன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? அண்ணாமலை கண்டிப்பா ஜெயிச்சிருவாருங்கிறாங்க. அங்கதான் வந்து மக்களுக்கு ஓட்டுக்கு பலமான தொகை கொடுத்ததாலாம் பேசிக்கிறாங்க. இதுல மக்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை தோற்கடிச்ச மாதிரி அண்ணாமலையை தோற்கடிக்க போறாங்களா? இல்ல கண்டிப்பா அண்ணாமலை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இனிமே கிடைக்க மாட்டான். அதனால அண்ணாமலை எப்படியே ஜெயிக்க வச்சிருவோம்னு நினைச்சு ஜெயிக்க வைக்கிறாங்களா? அதை தான் நம்ம பார்க்குறோம். அதை பார்த்தாவே நம்மளோட மக்கள் மனநிலை வந்து நமக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா இப்ப இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட ஓட் பேங்க்குங்கிறது கண்டிப்பா உயர்ந்திருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சீட்டு பிடிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்காங்கிறத நம்ம அடிச்சு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா முன்னாள் முதல்வரான பன்னீர்செல்வம் களத்தில் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பல பேர் சொல்றாங்க. கண்டிப்பா அதுவும் வாய்ப்பு இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொகுதியில எப்பவுமே பிஜேபி ஒரு நல்ல ஒரு செல்வாக்கில் இருக்கும். மீண்டும் மோடி தான் மேல வருவாருங்கிறது கிட்டத்தட்ட உறுதியானதுனால அவரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்ல போனோம்னா அன்புமணி அவர்களோட மனைவி அவர்களும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றோம் பிஜேபி கூட்டணி 3 முதல் 5 தொகுதி கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க பிடிச்சிட்டாவே ஏடிஎம்கேவுக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஏடிஎம்கேக்குல எடப்பாடி கெட்ட நேரம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அவர் வந்து திமுகவுக்கு உதவுறதான்னு நினச்சிக்கிட்டு அவர் தலையில் அவரே மண்ணெளி போட்டுக்கிட்டதா மக்கள் பேசிக்கிறாங்க. அதை தான் நம்மளோட கருத்தாகவும் வைக்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் என்னதான் முட்டினாலும் முண்டினாலும் என்னதான் மக்களிடையே பொய்யை சொன்னாலும் பொய்யா தேர்தல் வாக்குறுதியில மக்களை பிளவுபடுத்துற மாதிரி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலும் மோடிங்கிற மனுஷனுக்கு முன்னாடி ஒண்ணுமே செய்ய முடியாது. பயந்துகிட்டு அங்க ஓடினாரு, வயநாடுக்கு ஓடினாரு. அங்க வயநாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சியை கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியை களத்துல இறங்கி ராகுலுக்கு எதிராக ஃபைட் பண்ணது. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கூட்டணியான்னு நினைக்க தோணுது. கொஞ்சமாவது சித்தாந்தம்னு ஒன்று இருக்கணும், கொஞ்சமாவது கொள்கைன்னு ஒன்று இருக்கணும். நம்ம காங்கிரஸ் கட்சியில் இப்போ இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் எந்த கொள்கையுமே கிடையாது. இப்போ அவங்களுக்கு தேவை எல்லா வழக்குலேருந்து வெளியில் வரணும். அந்த கூட்டணியில் உள்ளவங்களுக்கு எல்லா வழக்குலேருந்து வெளியில் வரணும், ஃப்ரீயாக கொள்ளையடிக்கணும், ஃப்ரீயாக மறுபடியும் நாட்டோட இராணுவத்திலேருந்து ஆயுதத்துலேருந்து எல்லாத்தையுமே மட்டப்படுத்தணும். அப்புறம் சைனாக்காரன் வந்து பிடிக்கணும் அவங்களுக்கு, அதில் காசை பார்க்கணும். அவங்களுக்கு அதுதான் முக்கியம். நாடு முக்கியம் இல்லை, பாதுகாப்பு முக்கியம் இல்லை, உள்கட்டமைப்பு முக்கியம் இல்லை. நம்ம அதை தான் சொல்கிறோம். அதனால தான் சொல்கிறோம் மோடி கண்டிப்பாக 2024 மீண்டும் மீண்டும் வருவார்னு உலக மக்களுக்கும் தெரியும், இந்திய மக்களுக்கும் தெரியும். இங்கே இருக்கிற அடிவருடிகள் நம்ம தீக்கதிர் மணியிலேருந்து இன்னும் நிறைய பேர் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க இன்னும் சொம்பு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன சொம்பு அடித்தாலும் இதுதான் தலையெழுத்துங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் தோற்று போனதுக்கப்புறம் இவிஎம் மிஷினை குறை சொல்லக்கூடாதுன்னா கோர்ட்டே வந்து சொல்லியிருக்கு, இவிஎம் மிஷினை சொல்லாதீங்கன்னு சொல்லி. இதை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்னும் தமிழகத்தில் அவ்வளோ முட்டாள்கள் இருக்காங்க. அந்த முட்டாள்கள்லாம் திருந்தணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். யார் நல்லவன், யார் கொள்ளடிக்காமல் ஆட்சி பண்ணுறான்,
யார் நாட்டுக்காக உண்மையா அர்ப்பணிப்போட நடந்துக்கிறான்னு சொல்லி அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு 4 டூர் போகிற முதல்வர் தேவையா? நாட்டுக்காக நாட்டோட மதிப்பை உயர்த்துறதுக்காக நாடு நட போறாரே, அவர் தேவையான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நன்றி, வணக்கம்.